மரணத்தை ஏமாற்றிவிட்டு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக ஒரு கூட்டம் இந்த மலைக்குள் ஒளிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? 70 கொண்டை ஊசி வளைவுகள், எட்டிப் பார்த்தால் தலை சுற்றும் பாதாளங்கள். நாமக்கல் மாவட்டத்தின் இந்த கொல்லிமலை வெறும் சுற்றுலா தலம் அல்ல, இது அறிவியலை தோற்கடித்த சித்தர்களின் ரகசிய கோட்டை. இங்கே பாறைகள் பேசும், மரங்கள் மாறும், மனித நடமாட்டமே இல்லாத குகைக்குள்ளிருந்து இன்றும் யாகம் வளர்க்கும் வாசனை வரும். கொல்லிப்பாவை சிரித்தால் உயிர் போகும் என்பார்கள். இன்றும் நள்ளிரவு 12 மணிக்கு மேல் இந்த மலைக்குள் நுழைய பலரும் அஞ்சுவது ஏன்? நவீன கேமராக்களில் கூட சிக்காத அந்த அமானுஷ்ய உருவங்கள் யார்? இன்று வரை வெளி உலகிற்கு தெரியாத கொல்லிமலையின் அந்த பயங்கரமான ரகசியங்களை ஆதாரங்களோடு உடைக்கப் போகிறோம். தயாரா? உங்கள் இதயம் பலவீனமாக இருந்தால் இப்போதே இந்த வீடியோவை நிறுத்திவிடுங்கள். இந்த மலைக்கு ஏன் கொல்லிமலை என்று பெயர் வந்தது தெரியுமா? கொல்லும் பாவை இருக்கும் மலை, அதுதான் கொல்லிமலை. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால் சித்தர்கள் இங்கே ரகசிய தவத்தில் இருந்தபோது அவர்களின் தவத்தை கலைக்க அசுர சக்திகள் ஊடுருவின. அப்போது சித்தர்கள் தங்களின் ஞான சக்தியால் உருவாக்கியதுதான் இந்த கொல்லிப்பாவை. பார்க்க தேவதையைப் போல பேரழகியாக இருப்பாள். ஆனால் அவளை பார்க்கும் தீயவர்களுக்கு அவள் காட்டும் அந்த புன்னகைதான் அவர்களின் கடைசி தருணம். அவள் சிரித்தால் இதயம் வெடித்து அசுரர்கள் இரத்த வாந்தி எடுத்து மடிந்தார்கள். இன்றும் உள்ளூர் மக்கள் ஒரு விஷயத்தை அடித்து சொல்கிறார்கள். நள்ளிரவு நேரங்களில் இந்த அடர்ந்த வனப்பகுதிக்குள் அமானுஷ்யமான ஒரு பெண்ணின் சிரிப்பொலி கேட்கிறதாம். இன்றும் தீய எண்ணத்தோடு வனத்தை அழிக்கவோ அல்லது சித்தர்களின் ரகசியங்களை திருடவோ செல்பவர்களை இந்த எட்டுக்கை அம்மன் ஏதோ ஒரு ரூபத்தில் தண்டிப்பதாக ஒரு நடுக்கம் தரும் நம்பிக்கை நிலவுகிறது. அறிவியல் இதை வெறும் கட்டுக்கதை என்று சொல்லலாம். ஆனால் ஒருவேளை அந்த பாவை இன்றும் அந்த அடர்ந்த மரங்களுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டு உங்களை பார்த்து கொண்டிருந்தால்? கொல்லிமலையில் நூற்றுக்கணக்கான குகைகள் இருக்கலாம். ஆனால் அவற்றில் சில குகைகள் மட்டும் மனிதர்கள் நுழைய முடியாதபடி இயற்கையாலேயே சீல் வைக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக கோரக்கர் குகை மற்றும் காலங்கிநாதர் குகை. இங்கேதான் அந்த அதிர்ச்சியூட்டும் விஷயம் நடக்கிறது. அறிவியல் ரீதியாக சொன்னால் ஒரு குகைக்குள் ஆக்சிஜன் குறையும் போது அங்கே உயிர் வாழ முடியாது. ஆனால் இன்றும் அந்த குகைகளுக்குள்ளிருந்து யாகம் வளர்க்கும் புகையும் விலையுயர்ந்த சந்தன வாசனையும் வெளியே வருவதை பல ஆய்வாளர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். இதைவிட பயங்கரமான ஒன்று உண்டு: நள்ளிரவு ஒளிகள். அம்மாவாசை இரவுகளில் மனிதர்களே செல்ல முடியாத செங்குத்தான பாறைகளுக்கு நடுவே இருக்கும் குகைகளிலிருந்து ஒரு விசித்திரமான பச்சை அல்லது நீல நிற ஒளி வெளியே வரும். அது மின்மினி பூச்சிகளோ டார்ச் வெளிச்சமோ கிடையாது. சித்தர்கள் இன்றும் அங்கே ஒளி வடிவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு இதுதான் சாட்சி என்கிறார்கள் மெய்ஞானிகள். ஒரு உடலை விட்டு மற்றொரு உடல் புகும் பரகாய பிரவேசம் செய்த சித்தர்கள் இன்று நம்மை இந்த குகைகளிலிருந்து கவனித்துக் கொண்டிருக்கலாம். ஒரே ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள். நீங்கள் அந்த குகைக்குள் நுழைய முயற்சிக்கும் போது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த ஒரு மகா சித்தர் திடீரென உங்கள் முன் தோன்றினால் உங்கள் நிலைமை என்னவாகும்? உலகமே இன்று தங்கத்திற்காக பின்னால் அலைந்து கொண்டிருக்கிறது. ஆனால் கொல்லிமலையின் குகைகளில் வாழ்ந்த சித்தர்களுக்கு தங்கம் என்பது வெறும் தூசு. இவர்கள் ரசவாதம் என்ற ஆல்கமி மூலம் சாதாரண உலோகங்களை தங்கமாக மாற்றினார்கள். ஆனால் அதை அவர்கள் சொத்து சேர்க்க பயன்படுத்தவில்லை. மாறாக பல ஆயிரம் ஆண்டு அழியாத நவபாஷான சிலைகளை உருவாக்க பயன்படுத்தினார்கள். கொல்லிமலையில் மட்டும் விளையும் ஜோதி புல் என்ற ஒரு வகை புல் இருக்கிறது. இது இருட்டில் தானாகவே ஒளிரும் தன்மை கொண்டது. இந்த மூலிகைகளை வைத்து அவர்கள் தயாரித்த மருந்துகள் சாவையே தள்ளி போடும் வல்லமை கொண்டவை. அந்த ரகசிய மருந்துகள் இன்றும் அந்த குகைகளுக்குள் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆனால் அதை தொட முயன்றவர்கள் யாரும் இதுவரை உயிருடன் திரும்பியதாக சரித்திரமே இல்லை. இப்போது நாம் பேசப்போகும் விஷயம் அறிவியலுக்கும் கற்பனைக்கும் இடைப்பட்டது. கொல்லிமலையில் சில குறிப்பிட்ட இடங்களில் டைம் போர்ட்டல்ஸ் எனப்படும் கால மாற்றக் கதவுகள் இருப்பதாக நம்பப்படுகிறது. சித்தர்கள் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு நொடிப்பொழுதில் செல்ல இந்த ரகசிய பாதைகளையே பயன்படுத்தினார்கள். குறிப்பாக அரப்பளீஸ்வரர் கோவிலின் ஒரு ரகசிய பகுதிக்கும் சதுரகிரி மலைக்கும் இடையே இன்றும் ஒரு எனர்ஜி கனெக்ஷன் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த பாதைகளுக்குள் தவறுதலாக நுழைந்த பல சுற்றுலா பயணிகள் காட்டின் ஒரு பகுதியில் நுழைந்து பல மைல்களுக்கு அப்பால் இருக்கும் மற்றொரு பகுதியில் திடீரென தங்களை உணர்ந்ததாக பல சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. அவர்கள் கடந்து வந்த அந்த இடைப்பட்ட நேரம் அவர்களுக்கு நினைவில் இருப்பதில்லை. இது தற்செயலான ஒன்றா அல்லது சித்தர்கள் இன்றும் பயன்படுத்தும் அதிநவீன அறிவியலா? சித்தர்கள் என்பவர்கள் யார்?
வெறும் மனிதர்களா அல்லது கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடைப்பட்ட ஒரு சக்தியா? கொல்லிமலை இன்றும் நமக்கு விடுவிக்க முடியாத ஒரு புதிராகவே இருக்கிறது. இங்கே வீசும் காற்றில் மூலிகை மனம் மட்டுமல்ல, ஆயிரக்கணக்கான ஆண்டுகால ரகசியங்களும் கலந்திருக்கின்றன. நீங்கள் கொல்லிமலைக்குச் சென்றால் அங்கு இருக்கும் அமைதியை ரசியுங்கள். ஆனால் எச்சரிக்கை, அங்கே நீங்கள் பார்க்கும் ஒரு சாதாரண மனிதரோ அல்லது ஒரு பாறையோ கூட ஒருவேளை உங்கள் கண்களுக்கு புலப்படாத ஒரு மகா சித்தராக இருக்கலாம். இந்த ரகசியங்கள் அனைத்தும் உங்களுக்குள் ஒரு தேடலை உருவாக்கியிருந்தால் கொல்லிமலையின் அந்த மர்மமான குகைகளுக்குள் பயணிக்க நீங்கள் தயாரா? ஆனால் நினைவிருக்கட்டும், அங்கே நீங்கள் எதை தேடுகிறீர்களோ அதுவும் உங்களை தேடிக்கொண்டிருக்கலாம். இந்த சித்தர்களின் இந்த அமானுஷ்ய உலகம் உங்களை ஆச்சரியப்படுத்தியதா? இதில் எந்த மர்மம் உங்களுக்கு பயத்தை தந்தது? கமெண்டில் சொல்லுங்கள். தமிழகத்தின் மர்ம கோயில்கள் மற்றும் சித்தர்களின் ரகசியங்கள் பற்றி மேலும் தெரிந்து கொள்ள நமது சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அடுத்த வீடியோவில் இதைவிட ஒரு அதிரடியான மர்மத்தோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை விழிப்புடன் இருங்கள்.